தலைப்பு: முருகன் சொன்ன ரகசியம். வாழ்க்கையை மாற்றும் உண்மை கடவுள். லார்ட் முருகன் மனிதர்களை சோதனைகளால் வளர்க்கும் கடவுள். நேரடியாக சொல்லாமல் அனுபவத்தால் கற்றுக்கொடுப்பவர் பக்தன். வாழ்க்கையில் தோல்வி, பணக்கஷ்டம், மன அழுத்தம் எல்லாம் சந்தித்தவர். ஏன் என்னால எதுவும் சரியாக நடக்கல என்று தினமும் கவலைப்படும் ஒருவர். ஒரு மாற்றம் வேண்டும் என்று கடவுளை நாடுபவர். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு மாலை நேரம். சூரியன் மறையும் நேரம். அந்த பக்தன் மனசு உடைந்து, கண்களில் கண்ணீர் கொண்டு முருகன் கோவிலுக்கு வந்தான். அவன் கைகளை கூப்பிட்டு சொன்னான், முருகா, நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். ஆனா எதுவும் சரியா ஆகல. என் வாழ்க்கை நல்லா ஆக ரகசியம் சொல்லுங்க. முருகன் அவனை அமைதியா பார்த்து சிரிச்சார். பின்னாடி மெதுவா சொன்னார், நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் முன்னாடி அந்த மலை மேல வா. நான் உனக்கு ரகசியம் சொல்றேன். அடுத்த நாள் அவன் மிகவும் சீக்கிரம் எழுந்தான். மனம் ஃபுல் ஹோப். இன்று என் வாழ்க்கை மாறப்போகுது நு நினைச்சான். மலை ஏற ஆரம்பிச்சான். முதல் சில நிமிஷம் யாஸ்யா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல கால்வலி, மூச்சு அடைச்ச மாதிரி உடம்பு சோர்வு. அவன் உள்ளுக்குள் நினைச்சான், ஏன் இப்படி கஷ்டப்படணும். அவன் யோசித்தான், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா கீழி போயிடலாமா. ஆனா உடனே இன்னொரு குரல், இல்ல, இவ்வளவு வந்துட்டேனே, இன்னும் கொஞ்சம் போயிடலாம். அவன் ஓய்வு எடுத்தான். மீண்டும் ஏறினான். மீண்டும் சோர்வு. மீண்டும் முயற்சி. இப்படி மெதுவா மெதுவா சூரியன் மேலே ஏறும்போது அவனும் மலை உச்சிக்குச் சென்றான். அங்க முருகன் காத்திருந்தார். அவரை பார்த்ததும் பக்தன் கண்ணில் கண்ணீர். முருகா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்துட்டேன். முருகன் சிரிச்சு கேட்டார், நீ ஏறும்போது என்னன்னு உணர்ந்த. பக்தன் சொன்னான், பல தடவை நிக்கணும்னு தோணிச்சு, விட்டுடலாம்னு தோணிச்சு. ஆனா நான் நிக்கல. மெதுவா இருந்தாலும் முன்னே போயிட்டே இருந்தேன். அப்போ முருகன் மெதுவா அருகே வந்து சொன்னார், அதுதான் நான் சொல்ல வர்ற ரகசியம். வாழ்க்கை ரகசியம். வாழ்க்கை இந்த மலை மாதிரிதான். ஆரம்பத்தில் ஈஸி இருக்கும், நடுவில் கஷ்டம் வரும், சில நேரம் விடணும் போல தோணும். ஆனா நிக்காம முன்னே போறவங்க தான் உச்சி அடைப்பாங்க. வேகம் முக்கியம் இல்ல, தொடர்ச்சி முக்கியம். சின்ன முன்னேற்றம் கூட பெரிய வெற்றிக்கு வழி. இறுதி. முருகர் சொன்னது, வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்பிக்கை விடாதே. ஒரு நாள் நீயும் உச்சி அடைவாய். நிறுத்தாதே, முன்னே போ. இந்த கதையும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க மனநிலை எப்படி மாறுச்சு? கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடவுள் கவிதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.